குட் மார்னிங். இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எப்படி எழுதியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ யூஷுவலாக நான் எக்ஸலில் தான் எழுதுவேன். பட் அது சில சமயம் ரொம்ப போர் அடிக்கும் எக்ஸலில் எழுதுறது. நான் நிறைய டைம் மிஸ் பண்ணிவிடுவேன் எழுதுறதுக்கு. ஸோ அட்லீஸ்ட் பசங்களும் இந்த எக்ஸ்பென்ஸில் மந்த்லி பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதியிருக்கேன். முன்ன ஒரு டைரி போட்டு எல்லா மந்த்துக்கும் போட்டு எல்லா கேட்டகரியும் போட்டு வச்சுருந்தேன். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டைரி வந்து ரெகுலராக எழுதுறதுக்கு வாட்டமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ரோலிங் பேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வாட்டமாக இருக்கும் மடித்து எழுதுறதுக்கு, வச்சு எழுதுறதுக்கு. எனி டைம் இதை வந்து குயிக்காக எடுக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஸோ எனி டைம் எடுத்து எழுதுகிற மாதிரி. பட் கையில் எழுதுகிற மாதிரி வராது. சிஸ்டமில் எழுதுறது வந்து ஏதோ கடமைக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். பட்டு நான் டைரியில் எழுதுனிங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து எழுதும் போது அடுத்த செலவை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் எழுதுறது. ஸோ இந்த மந்த் எவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா, ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே, ஸோ அடுத்த வாட்டி வாங்கும் போது 4 வாட்டி யோசித்து வாங்கலான்றது வந்து ரெகுலர் ஹேபிட் ஆகிடும் இந்த மாதிரி எழுதி பழகினா. ஸோ அந்த காலத்துலலாம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எழுதி தான் வைப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு அவ்வளோ கோல்டு போட்டு நம்மளுக்கு இன்னமும் அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கோல்டு போடுறாங்க. ஸோ அந்த அந்த இது பழக்கம் வந்து நம்ம கிட்ஸுக்கும் வரணும்னா நம்ம அதை வந்து நம்ம பண்ணால் தான் நம்ம கிட்ஸுக்கு வரும். ஸோ நம்ம கிட்ஸுக்கு முன்னாடி இதை வந்து எழுதும்போது அவங்களுமே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, தேவையில்லாத கிஃப்ட் வாங்குறது குறைச்சிப்பாங்க, கடைக்கு போனால் எதனா கேட்குறது குறைச்சிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டா அதில் அவங்க வந்து அதிலே அவங்க முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் மந்த்லி 500 தான் உன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டா அந்த 500ல் என்ன கிஃப்ட் வருதோ அதை வாங்கிக்குவான். இல்லைனா அந்த 500 வந்து நான் இன்னொரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்து சேவிங்ஸாக போட்டுருவேன். ஸோ அது அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆட் ஆகிட்டே வரும். அது ஆட் ஆகிட்டே வரும்போது நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ஸ் எதிர்க்கவே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு எக்ஸலில் ஜீரோ பண்ணிவிடுவேன். அது பேங்க் அக்கௌண்ட் சேவிங் மாதிரி வந்து விர்ச்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்ஸுமே வந்து சில சமயம் வந்து அவங்க எதனா ஆசைப்பட்டா அவங்க அமௌண்ட்லேருந்து கூட வந்து எதனா எனக்கு வாங்கி தருவாங்க. எக்ஸாம்பிள் ஹோட்டல் போகலான்னு அடம்பிடிப்பாங்க. இல்லை ஹோட்டலுக்கு பட்ஜெட் இந்த மந்த்து காலி அப்படின்னு சொன்னால், இல்லை ஓகே இந்த வாட்டி நான் என்னோடய இதிலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அமௌண்ட்லேருந்து கொடுத்து எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த வே அவங்க வந்து மணி எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்றது ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. அது வந்து அவங்க லைஃப் லாங் வந்து அது யூஸ் ஆகும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போது இன்னும் யூஸ் ஆகும், அவங்க சம்பாதிக்கும் போதும் யூஸ் ஆகும், அவங்க ஃபேமிலி பார்த்துக்கும் போதும் யூஸ் ஆகும். ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்துட்டால் வந்து பெட்டராக இருக்கும். நம்ம வந்து நம்ம வாயில் சொல்கிறத விட நம்ம செஞ்சு காட்டினா தான் அவங்களுக்கு வந்து மனசில் கடைசி வரைக்கும் நிற்கும். ஸோ இந்த மந்த் என்னென்ன செலவாயிருக்குன்னு பார்க்கலாம். மில்க்கு நான் இப்போ தான் கால்குலேட் பண்ணேன். லாஸ்ட் ஜான் மந்த்து கால்குலேட் பண்ணி 3/4 லிட்டர் வாங்குவோம் டெய்லி. ஸோ 2 கிட்ஸு, ஹஸ்பண்டு வந்து பால், டீ அந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிக்கிறதுக்கு. சின்னவன் டியூஷன் போகிறான், அவனோட அமௌண்ட் எழுதிட்டேன். ஃபெப் மந்த்து என்ன முன்னாடி எழுதி வச்சுருக்கீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல, அதனால் நான் வந்து அட்வான்ஸாக எழுதியிருக்கேன். க்ராசரி வந்து நேற்று தான் வந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நான் ஃபெப் மந்த்லேயே போட்டுட்டேன். ஆயில் வந்து நேற்று முந்தினேற்று தான் வாங்கணும். அது செக் ஆயில் வாங்கிடுவேன் 5 லிட்ரு, கிரவுண்ட்நட் ஆயில் 1 லிட்ரு, சீசேம் ஆயில் வாங்கிடுவேன். ஸ்நாக்ஸ் வந்து முந்தினேற்று வாங்கணும். முறுக்கு, அந்த மாதிரி முறுக்கு, எள்ளு வடை, எள்ளு உருண்டை, அந்த மாதிரி வந்து ஹெல்த்தி பர்ஃபி, பீனட் பர்ஃபி அந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கியிருக்கோம். அப்புறம் இபி கேஸ் வந்து இப்போது இன்னும் வரல ஆக்சுவலாக. அது வந்தால் இங்கே எழுதிடுவேன். ஹோட்டலுக்குன்னு கொஞ்சம் 4 லைன் விட்டுருக்கேன். ஸோ சேர்த்து எழுத முடியும் இதில். அப்புறம் 2 காரு, வேகனார் பெட்ரோலு, அமேஸ் பெட்ரோல். ஹேர் கட்டு பண்ணியிருக்கேன் நேற்று, அதனால் வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் கேப் விட்ருக்கேன். ஸோ வாங்கும் போது எழுதிக்கலான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஐட்டம் வந்து நீட்ஸு செப்பரேட்டாக எழுதியிருக்கேன், வாண்ட்ஸு செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். நீட்ஸில் கிஃப்ட் ஐட்டம் வேறு வழி இல்லை, அது நீட்ஸில் தான் வரும். அது வாண்ட்டில் போட்டால் நம்ம வந்து வாண்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது மறுபடியும். ஸோ ஹனி வாங்கினேன். ஆமாம், ஸ்வீட்ஸு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது கிஃப்டாக ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அவங்களுக்கு இது எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது தங்கச்சி பொண்ணுங்களுக்கு வந்து பர்ஸு, ஹேண்ட்பேக்கு,
ஆமாம் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஹோம் சென்டரில் நான் ஆயில் ஸ்ப்ரே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு தான் வரும். ஸோ ஆயில் ஸ்ப்ரே அது கூடவே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து நான் கண்ட்ரோலில் வைக்கணும். நீட் இருக்கிறது மட்டும்தான் வாங்கணும் இதில். ஒரு சிலது வந்து ஒன்ஸில் மூவ் பண்ணணும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஆர்டர் போடும்போது கம்மியாக போடணும். ஏன்னா இது வந்து அப்புறம் ஓவரால் பட்ஜெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். நீட்ஸ் வான்ஸில் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும் நான் தேவையில்லாமல் அடிஷ்னலாக வாங்கினா. பட் ஆயில் ஸ்ப்ரே ரொம்ப நாள் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதனால் வந்து ஆயில் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். அப்புறம் கீழே வந்து இஎம்ஐ தனியாக எழுதியிருக்கேன். ஹோம் லோன் 1 2 சிட்டு கோல்டு சிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அது 20,000. ஸோ இது வந்து மந்த் எண்டு பார்க்கலாம் ஓவராலாக வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னு நான் நினைக்கல. ஏன்னா இது வந்து சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் வந்து இது அவேர்னஸ்ஸாக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க கிட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பர்சனலெல்லாம் கிடையாது. பட் இப்படி ஷேர் பண்ணுறதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது நம்மளும் வந்து அவேர்னஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மந்த் எண்டு வீடியோ பார்க்கலாம் எவ்வளோ நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மீதி வந்து சேவிங்ஸில் நிற்கும். ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ சேவ் பண்ணுறது தான் முக்கியம். அது வந்து நான் வந்து மந்த் ஆன் மந்த்து இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எழுதும் போது பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க, பட் கடைசியில் சேவிங்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மைண்ட்ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. எதனா ஒரு பொருள் இருந்தால் பெண்டிங்கில் வைப்பேன். நான் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் பெண்டிங்கில் வச்சு தான் வாங்குவேன். எதனா வீட்டுக்கு வாங்குறதுனா கூட, பசங்க எதனா கேட்டால் கூட அடுத்த பர்த்டேக்கு வாங்குகிறேன், இந்த டேயில் வாங்கி கொடுக்குறேன், அடுத்த எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ஸ் டேயில் வாங்கி கொடுக்குறேன், அது வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வைப்பேன். ஸோ அது வந்து ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஆல்ரெடி முக்கியமானதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருவோம், ஸ்டேஷ்னரிஸ் அது இதுன்னு. பட் ஸ்டேஷ்னரிலே எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் தனியாக வாங்கி கிஃப்ட் வந்ததெல்லாம் தனியாக வந்து ஒரு ட்ராவில் போட்டு பூட்டி வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றப்போ அதை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இல்லைனா அப்படியே ஓப்பனாக வச்சா அது எப்படி காலி ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. தினமும் ஒன்று எடுத்துகிட்டு போய் கிளாஸில் எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்றாங்க, தொலைஞ்சிருதுன்றாங்க. அந்த தொலைகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் இங்கே பூட்டி வைக்கணும். ஸோ இது எல்லாமே லிங்க்டு. ஸோ அவங்கள வந்து இது எப்போவுமே வந்து அவங்களுமே கான்ஷியஸாக இருக்கணும். இது தொலையுதுன்னா இவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாட்டில் தொலைச்சிடுவாங்க, லஞ்ச் பாக்ஸ் தொலைச்சிடுவாங்க. பட் லஞ்ச் பாக்ஸ் தொலைக்கிறதுல பாட்டிலுமே நான் வந்து கண்டிப்பாக தேடி எடுத்துகிட்டு வாட்டு நான் வந்து மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி ஸ்கூல்லலாம் போய் தேட சொல்வேன். ஸோ அப்போ தான் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சாதான் கடைசியில் வந்து மீதி வந்து சேவிங்ஸாக எடுத்து எஃப்டி போடலாம், ஆர்டி போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். இல்லைன்னா எதுக்குன்னா வந்து அப்படி சேர்த்து வச்சு வேறு எதுக்குன்னா பிளான் பண்ண முடியும். கோல்டுக்கு இன்கேஸ் கோல்டு சிட்டு முடியும் போது கோல்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் அந்த பர்டிகுலர் செட்டு வரும்னா இந்த மீதி சேவிங்ஸ் பண்ணது வந்து அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப மெயின். சம்பாதிக்கிறன்றது முக்கியம் இல்லை, ஈவன் சிங்கிள் சேலரிலையுமே சேவிங்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 25% சேவிங்ஸ் இருக்கணும். அது வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கலாம். அது வந்து இப்போது திடீர்னு எதனா செலவு வரும், ஹாஸ்பிட்டல் செலவு வரும், இல்லை கிஃப்ட் எதனா பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த கோல்டு கிஃப்ட் பண்ணுறதுமே, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுமே சிட்டு மூலமாக வந்து நகையை எடுத்து வச்சுடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து அது 2 இயர்ஸ் கழிச்சு வருதோ, 3 இயர்ஸ் கழிச்சு வருதோ, 5 இயர்ஸ் கழிச்சு வருதோ, நான் முன்னாடியே சிட்டு மூலமாக நகையை எடுத்து வச்சு அது லாக்கரில் வச்சுட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் வரும்போது கொடுத்துடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து கோல்டு சிட்டில் 18% ஸ்ட்ரெயிட்டாகவே லாபம் வரும். அதுவும் இல்லாமல் அந்த இன்க்ரீஸ் ப்ரைஸ் கோல்டு ரேட்டுமே எனக்கு லாபம், 2 லாபம் வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போது 1 சவரன் நம்ம பிளான் பண்ணுறோன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அந்த 1 சவரனே பெரிய விஷயமா இருக்கும் நம்ம கிஃப்ட் பண்ணும்போது. அது வந்து அது 3வது லாபம்.
ஸோ என்னதான் இருந்தாலும் கோல்டு கொடுக்குற மாதிரி வராது. நம்ம பணம் வச்சு கொடுக்கறது, கோல்டு வச்சு கொடுக்குற மாதிரி வராது. அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் அதை வந்து போடும்போது அவங்களுக்கு வந்து ஞாபகமாக இருக்கும். நம்ம அக்கா கொடுத்தாங்க, தங்கச்சி கொடுத்தாங்க, அண்ணா கொடுத்தாங்கன்றது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சிட்டு போட்டு நகையை எடுத்து வச்சிடலாம். நியூ மாடலாக எடுத்து வச்சுட்டா பிரச்சனையே கிடையாது. சின்ன சின்னதாகவும் நான் இப்போது ஒரு சிலது வந்து ஃபேன்சியாக 18 கேரட்டில் ரோஸ் கோல்டில் கூட 1, 2 எடுத்து வைப்பேன். ஏன்னா அந்த கிட்ஸுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டாக பிளான் பண்ணிங்கன்னா இது ஸ்மூத்தாக போகும் லைஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.